அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் பகுதியில் கடலின் அதிகபட்ச ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. கவிஞர்லாம் பாடியிருப்பாங்க, கடலாழம் கண்ட மனிதனாலும் பெண்களின் மனதாளம் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களினுடைய மனதாளம் மட்டும் அல்ல, யாருடைய மனதினுடைய ஆழத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் ரொம்ப நாளைக்கு முன்னால ஒருத்தர் கடல் ஆழம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இறங்கி போனாரு. அப்பெல்லாம் மூச்சை அடக்கிட்டு தான் போவாங்க. மூச்சை அடக்கிட்டு போகும்போது அவர் கையில ஒரு ஸ்லேட்டை கொடுத்து ஒவ்வொரு அடியா கைத்தை விட்டு இறங்கும் போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு டிக் டிக் போட்டே 285 அடி வரைக்கும் போட்டாரு. அதுக்கப்புறம் அவர்னால முடியல. அப்போ அங்க என்ன சொன்னாங்க, கடலின் ஆழம் 285 அடி. அதுக்கப்புறம் கிரேக்க நாட்டுல ஒருத்தர் கடலின் ஆழம் இப்படி இருக்கும், கடலுக்கு அப்படி இல்லை இப்படி இருக்குன்னு ஒரு கற்பனையில் எழுத போய் அவருடைய சீடர் அலெக்சாண்டர் என்பவர் என்ன பண்ணாரு, கண்ணாடியில ஒரு பலூன் மாதிரி செஞ்சு அந்த கண்ணாடிக்குள்ள உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 600 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1800 அடி வரைக்கும் போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நான் கடல்ல நிறைய அதிசயங்களை பார்த்தேன், திமிங்கலம் பக்கத்திலேயே வர மாதிரி பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சீ டைவ் அப்படின்னு சொல்லி சில இடத்துல பண்றாங்க. அதுவும் இல்லாம இங்க மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்துல எல்லாம் அந்த கடலுக்கு அடியில ஒரு ஒரு கேப்சூல் மாதிரி, பெரிய கேப்சூல், அதுல சீட்டெல்லாம் போட்டிருக்கோம். அந்த கேப்சூல் அப்படியே கீழே போகுது, நம்ம சுத்தி மீனெல்லாம் போகும், திமிங்கலம் எல்லாம் போகும். அந்த மாதிரி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முதல்லயே அலெக்சாண்டர் காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடலுடைய ஆழம் எப்படின்னா ஒரு 300 மீட்டர் வரைக்கும் கடலினுடைய உப்பு 3%. அதுக்கப்புறம் அந்த உப்பின் அளவு என்ன ஆயிடுதுன்னா கம்மியாயிட்டே போய் சரசரன்னு அடர்த்தி இல்லாம கீழே இறங்கி போகுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனோம்னா அதுக்கு பேரு அபிசிஸ் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல சமவெளி பிரதேசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சமவெளியில மலை, அப்புறம் குன்று, பாறை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அங்க இண்டு இடுக்கள் எல்லாம் நிறைய ஜீவராசிகள் இருக்கிறத பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆழத்தை கண்டுபிடிக்க போய் கடைசியில கடலின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டே இருந்திருக்காங்க. அதை ஒருத்தர் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த கப்பல் மூலமா கீழே போய் அந்த கடலின் அடியில் கிடைக்கிற அதிசயங்கள் எல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ நான் சொல்வது என்னவென்றால், நம்ம கண்ணு முன்னால இருக்கிற அதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு கீழே இருக்க அதிசயங்கள் 100 மீட்டர் 150 மீட்டர் போற வரைக்கும் நம்ம சூரியனுடைய வெளிச்சம் தெரியும். 150 மீட்டர் கீழே கடலுக்குள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா இருட்டு தான். அதனாலதான் அவங்க சீ டைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில ஒரு பவர்ஃபுல் டார்ச் வச்சிருக்காங்க, அதாவது நீரினால் பாதிக்கப்படாத டார்ச். அது அடிச்சா கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் வரைக்கும் அது கம்ப்ளீட்டா லைட் அடிக்கும், அந்த மாதிரி. அப்புறம் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்துட்டு போறாங்க. வாக்கி டாக்கி, கீழே போய் ஆபத்துன்னு சொன்னா கூப்பிட்டா மேல எல்லாம் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி கொண்டு போறாங்க. நாளுக்கு நாள் கடல் ஆராய்ச்சி இப்ப அதிகமாயிட்டே போகுது. ஆராய்ச்சியின் முடிவுகள் அதிசயத்தக்க வழியில இருக்கு. நம்ம பார்க்காத ஜீவன்கள், மீன்கள்ல இருந்து திமிங்கலம் வரைக்கும் வெவ்வேறு திமிங்கலத்திலே பல வகைகள் இருக்குன்னு பார்த்திருக்காங்க. முதலைகள்ல பல வகைகள் இருக்குன்னு பார்த்தாங்க. அதே மாதிரி ஆமைகள் பல வகைகள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வெரைட்டியா கடலுக்கு அடியில இருக்கு. கடலுக்கு அடியில நாம முத்து குளிக்க வாரிகளா அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டிருப்பான். முத்து மட்டும் இருக்குன்னு நினைச்சிருக்கோம், அது அல்ல. அது போக நிறைய அதிசயங்கள் கடலுக்கு அடியில இருக்கு. அந்த அதிசயங்களை ரசிப்பதற்கு நமக்கு இன்னொரு மனசு வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளைக்கு இன்னொரு இதே மாதிரி தங்கள் தமிழ்ல ஒரு சின்ன சப்ஸ்டியூடன் நம்ம பார்ப்போம். வணக்கம், நன்றி.